கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த இடத்திலே பேதுரு ஜெபித்து ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்போ நம்முடைய வாழ்வில் இயேசுவை அறிகிற அறிவு அதிகமாகும் பொழுது கிருபையும் சமாதானமும் பெருகும். நம்முடைய அறிவு இயேசுவின் மேல் எப்படியாக இருக்கிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் அனுபவங்களையும் நாம் எப்படியாக இந்த நாட்களிலே செலவழித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் நடந்து கொண்டிருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் நான் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறேனா? என் விண்ணப்பங்கள் பரலோகத்தை எட்டாதபடிக்கு திரும்பி வந்து என் மடியிலே திரும்பி விழுகிறதா? அல்லது என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறாரா? எத்தனையோ பேர் சொல்றாங்க, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். எனக்கு அருமையானவர்களை ஊழியர்கள் அநேகருக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் கேட்கிறவர்கள் தகாத விதத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதற்கு பதில் கிடைப்பது இல்லை. ஆகவே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் ஜெபம் எனக்கு திரும்பி வருகிறதானால் நான் எந்த காரியத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எந்த காரியத்தை என் ஆண்டவர் விரும்பாததை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், நல்லவன் தான், எல்லாருக்கும் ஒன்று தான் என்று சொல்லி என் கர்த்தரை நான் 2வது இடத்திற்கு தள்ளுவேனானால் கர்த்தர் அதை விரும்புகிற தெய்வன் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளில் நாமும் ஒரு முடிவு எடுக்கலாமா? கர்த்தரை என் ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் நான் இன்னும் பெருக வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு அன்பு என்னிலே பெருக வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுவே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் சமாதானமும் என் குடும்பத்திலும் என் வாழ்விலும் பெருக வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவர் வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். என்று பலவிதமான கலக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இழப்புகளின் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, உன் கண்ணீரை துடைக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றியப்பா. உம்மை அறிகிற அறிவில் உம்முடைய பிள்ளைகள் வளர கிருபை செய்யும். வளர முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள், அவமானங்கள், ஆண்டவரே, பலவிதமான அக்கிரம சிந்தைகளை மனதிலே போடுகிற சாத்தானுடைய கிரியைகள் நாளில் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவராக இயேசு சமீபமாய் இருக்கிறேன். இந்த நாளில் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அன்று பேதுரு அப்போஸ்தலன் ஆசீர்வதித்த வண்ணமாய் கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவினாலும் ஆண்டவரே அவர்கள் கிருபையும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.